உங்களிலே அழகிய செயல் செய்பவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்தேன். இதுல அழகிய செயல் என்பது எது? நம்முடைய திருப்திக்காக நாம் கட்டிக்கொண்ட வீடா? நம்முடைய சந்தோஷத்துக்காக நாம் வளர்த்த பிள்ளையா? நம்முடைய மன திருப்திக்காக மனைவிக்கு ஊட்டி ஊட்டி விட்டு வளர்த்துமே அந்த மனைவியா? அந்த காரு பங்களாவா? இதெல்லாம் என்னுடைய திருப்திக்காக செஞ்சிருக்கிறேனே, அது செஞ்சோமே, அதையாவது இறை திருப்தியோடு செஞ்சோமா? என்ன கேடு வந்துற போதுன்னு அல்லாவே கேட்கிறாங்க. செய்யற ஒன்னையே அந்த குடும்பத்துக்கு செய்த ஒன்னிலாவது குறைஞ்சபட்சம் இது அல்லாவுக்காக செய்யற நியத்தாவது இருந்துச்சா? இருந்தா அது கூட நன்மையா மாறி இருக்குமா இல்லையாங்க? அதுலயும் இறை திருப்தியை பெறாத ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று சொன்னால், அப்ப நான் மறுமை நாளை நம்புகின்றேன் என்று சொல்வது வெறும் வார்த்தையாக போகிவிடக்கூடிய நிலை நமக்கு உருவாகிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சபையில நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், அந்த சபையில என்ன மாதிரியான ஒழுங்குகளோடு அமர வேண்டும் என்பது குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவை என்பது அல்லாஹுடைய அருளுக்கும் அவனுடைய மன்னிப்பிற்கும் உரிய ஒரு கண்ணியமான ஒரு சபையில் நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த சபையில் அமர்ந்து கொண்டிருந்த நிலையில் ஒருவர் பொடி கற்களையும் குச்சிகளையும் கொண்டு விளையாடுவார் என்று சொன்னால் அவருடைய ஜும்மாவுடைய நன்மை பாழாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலிலோ அல்லது வீடிலோ ஒழு செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, ஜும்மாவில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, பயானை கேட்டிருக்காரு, 2 ரக்காத் தொழுதுருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. சும்மா கொஞ்ச நேரம் குச்சியையும் ஒரு பொடி கல்லையும் வச்சு கொஞ்சம் விளையாண்டதுனால ஜும்மாவுடைய நன்மை போயிடும் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? என்ன பெரிய பாவத்தை பண்ணிட்டாரு? அங்கே அவருடைய சிந்தனை அந்த உரையில இல்லாமல் வேறு ஏதோ ஒன்றின் பால் அவருடைய கவனங்கள் சிதறடிக்கப்பட்டு விடுகின்ற காரணத்தினால் என்ன உரையில சொல்லப்படுகின்றது என்கின்ற அந்த விஷயத்தை அவர் கவனிக்காமல் கோட்டை விட்டு விடுகின்ற காரணத்தினால் ஜும்மாவுடைய நன்மை அவர் இழந்து விடுகின்றார். அல்லாஹ் திருக்குரானில சொல்லி காட்டுகின்றான், இப்போ வயலுள்ளில் முசல்லீன், தொழுகையாளிக்கு நரகம்தான். ஒரு குடிகாரனுக்கு, ஒரு கொலைகாரனுக்கு, கொள்ளக்காரனுக்கு, இணை வைக்கிறவனுக்கு நரகம்னு சொன்னால், அவன் பாவம் செய்கிறான் நரகம்னு சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ள முடியுது. தொழுகையாளிக்கு நரகமா என்றால் பிறகு அடுத்துள்ள வசனம் விவரிக்குது, அவர்கள் தங்களுடைய தொழுகையில் அலட்சியமாக பராமுகமாக இருக்கின்றார்கள். தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜும்மாவுடைய உரையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, அலட்சியத்தன்மையோடு கவனமற்ற நிலையில அந்த செயலை நாம் செய்வோம் என்று சொன்னால் செயலை செய்திருப்போம், ஆனால் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்காது. அப்ப என்னுடைய உரைக்காக சொல்லவில்லை, எந்த ஒரு உரையை நாம் கேட்பதாக இருந்தாலும் சிந்தனைகளை அங்கும் இங்குமாக சிதற விட்டு விடாமல் கவனங்களை ஒருமுகப்படுத்தி கேட்போம் என்று சொன்னால் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய அருள்மலையை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதை உங்களுடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்துவிட்டு என்னுடைய உரைக்குள்ளே செல்லுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் அவனுடைய சிந்திக்கக்கூடிய தன்மைதான். ஒரு விஷயத்தை சிந்தித்து உணர்வதன் மூலமாகத்தான் அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற படைப்புகளை விட சிறந்த ஒரு படைப்பாக அவன் பரிணமிக்கின்றான். அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனையை வைத்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், பிறந்த ஒரு 10 வருடங்கள் பலகீனத்தில் போயிருது, இறப்பதற்கு முன்னால் குறிப்பிட்ட காலங்கள் பலகீனத்தில் போயிருது. இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் மனிதன் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை கவனித்து பார்க்குறான், தனக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களை கவனிக்கின்றார். பசி எடுக்குது, அந்த பசிக்கு அவனுக்கு உணவு வேணும். உடல் பசி என்கின்ற ஒன்று ஏற்படுகின்றது, அதற்கு அவனுக்கு திருமண வாழ்க்கை வேண்டும். திருமண வாழ்க்கையில் இணைந்த பின்னால் சந்ததிகள் அவன் பெருகுகின்றது, அதுக்கு ஒரு குடும்பம் வேணும், ஒரு வீடு வேணும், அதற்கென்று சில செலவினங்கள் ஏற்படுகின்றது. மின்சார கட்டணம், கேஸ் கட்டணம், வீட்டு வாடகை, இப்படி பலவிதமான செலவினங்கள் அவனுடைய தேவையை அடிப்படையாக வைத்து ஏற்படுகின்றது. அப்போ இந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே வழி பொருளாதாரம் தான். அந்த பொருளாதாரத்தை பெருக்குவதற்காக மனிதன் ஓட ஆரம்பிக்கிறான்.
சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் எதை நோக்கி ஓடுறாங்க அப்படிங்கிறத ஜும்மா முடிச்சு சும்மா ரோட்டில் நின்று பாருங்களேன். எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் 99% அவர்கள் தன்னுடைய பொருளாதார தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த தேடுதலிலே அந்த பொருளாதாரத்தை அடைந்து விட்டால் பிறகு அதை தக்க வைப்பதிலும் அதை பெருக்கிக் கொள்வதிலுமான ஓட்டத்திலேயே அவனுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி கழிந்து விடுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த தேடுதல், இந்த ஓட்டம் எதுவரையில நீடிக்கின்றது என்று சொன்னால், அவன் மரணிக்கின்ற வரையில இதை அடிப்படையாக வைத்து அவனுடைய வாழ்க்கை நகர்கின்ற காட்சியை நாம பார்க்கிறோம். இன்னும் கூடுதலா ஒன்று ரெண்டு சொல்வதாக இருந்தால், அந்த பொருளாதாரத்தை மட்டுமே இல்லாமல் சில நேரங்களில் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யணும், நோய் நொடி நல்லது கெட்டது பராமரிக்கணும், இந்த வேலைகளை சுற்றித்தான் நம்முடைய வேலைகள் கட்டமைக்கப்பட்டிருப்பதை நம்மால் உற்று பார்த்தோம் என்று சொன்னால் தெல்ல தெளிவாக விளங்குகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சிறப்புக்குரிய இந்த சிந்தனையை வைத்துக்கொண்டு அவன் தன்னுடைய இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒன்றுக்காகத்தான் ஓடி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். சரி, இதை அப்படியே வைத்து விட்டு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இன்ன பிற உயிரினங்கள் என்ன செய்யுது, காக்கா குருவி என்ன செய்யுது, நாய் நரி என்ன செய்யுது, ஆடு மாடு என்ன செய்யுது என்று நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், அதுவும் என்ன செய்யுதுனாக்கா சாப்பிடுது. நாம் எப்படி உணவு சாப்பிட்றோமோ அது வேற வகையில் உணவு வகைகளை சாப்பிடுது, காலம் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சந்ததிகளை அது பெருக்குது, அதுக்கும் தேவைன்னு ஒன்று வருது. அது தன்னுடைய சந்ததியை பெருக்கிக் கொள்வதற்காக நீங்கள் இந்த ஜியாகிரபி சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் ஒரு சிங்கமோ புலியோ தன்னுடைய இணையை தேடுவதற்காக பல 100 கிலோமீட்டர்கள் பயணம் செஞ்சு போகுதான். அதுவும் பயணப்பட்டு போகுது, இணைச்சேர்க்கை செய்து. ஒரு கோழியாக இருந்தால் முட்டை போட்டு சும்மா போயிடாமல் உட்கார்ந்து அதில் பல மாதங்கள் சோறு தண்ணி இல்லாமல் அடக்காக்குது. அந்த முட்டையை இன்ன பிற உயிரினங்கள் எதுவும் கபலீகரம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போராடுகின்றது. முட்டை பொரிந்த பின்னால் அந்த கோழிகளை தன்னுடைய இறகுகளுக்குள்ள வச்சு அடகாக்குது. ஒரு வாத்து தன்னுடைய சந்ததிகளை எப்படி நீந்தணுங்கிறத, எது பாதுகாப்பான இடங்கிறத அது வழி நடத்திட்டு போகுது. இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் நாம் என்னவெல்லாம் செய்கின்றோமோ அது போன்ற ஒரு வாழ்க்கையை அதுவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன குறை வச்சிருச்சு, வீடு முதற்கொண்டு சொந்தமாக கட்டிக்குதுங்க. அதுக்கு ஒரு கூடு தேவைன்னு சொன்னால் அதுவே அந்த கூட்டை கட்டி கொள்கின்றது. அதற்கான எல்லையை இடம் வாங்கி போட்டுறது. இந்த இடம் ஏன் இடம், இதுக்கு எனக்கு சொந்தமான இடம்னு சொல்லி இடம் வச்சிருக்கு. இப்படி எல்லா விதமான சிஸ்டங்களும் அதுக்குள்ள இருக்கிறது நாம பார்க்கிறோம். இப்ப இங்க என்ன கேள்வி என்று சொன்னால், நான் அந்த விலங்கை விட ஒரு உயர்ந்த படைப்பு என்று நான் என்ன சொல்றேன்? எந்த வகையில் நான் இந்த இடத்துல உயர்ந்து விட்டேன்? அது என்ன ஒரு வாழ்க்கையை வாழுகின்றதோ அது போன்ற ஒரு வாழ்க்கை சிஸ்டத்துக்காகத்தான் என்னுடைய அறிவும் சிந்தனையும் பயன்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால், அது ஏற்கனவே விலங்குக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவை வச்சு அந்த வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே உணவு உண்பதற்காக, அதே ஒரு கட்டமைப்புக்காக, அதே ஒரு இல்லற வாழ்க்கைக்காக, அதே குட்டிகளை பெருக்குவதற்காக, இதற்காகத்தான் இந்த அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? அப்போ சுற்றி பார்க்கும் பொழுது அந்த அறிவை வச்சுக்கிட்டு அதுவே அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், அப்போ நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு இதை செய்வதற்காக மட்டுமல்ல. இதை செய்யலாம், தப்பு கிடையாது. இதை செய்வதற்காக மட்டுமே அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக விளங்கும். ஏன்னா அவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சிறப்பிற்குரிய ஒரு சிந்தனை சக்தியை, மகத்துவம் மிக்க ஒரு அறிவை நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதை வைத்துக்கொண்டு நாம ஒரு சாமானிய வாழ்க்கையை, சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வரக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். பெரும்பாலான உலக மக்களை எடுத்துக்கொண்டால் இந்த நிலையிலேயே வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, அப்படி வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலேயாவது சந்தோஷத்தை அனுபவிக்கின்றார்களா அப்படின்னு சொன்னா, அதுவும் ஒரு கட்டத்தில் துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் நிறைந்த ஒன்றாக வாழ்ந்து கடைசியில் மரணித்து போகக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களை சிந்திச்சு பாருங்க.
உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற சமுதாய மக்களை விட்டுருங்க. நாம் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால், வெந்ததை தின்றுட்டு விதி வந்தா சாகின்ற ஒரு சாமானிய மனிதனை போல் நான் இருக்க மாட்டேன். வெறுமனே சாப்பிடுவதற்கும் சந்ததிகளை பெருக்குவதற்கும் ஆஸ்தி பாஸ்தி சொத்து சுகங்களை மட்டும் பெருக்குவதற்குமான இந்த உலகத்திலே அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை மட்டுமே நான் நம்பவில்லை. இதை தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது. நான் மரணித்த பின்னால் மறு உலக வாழ்க்கை என்கின்ற ஒன்று இருக்கின்றது. அதை நான் நம்புகின்றேன் என்று நாம் சொல்றோம். பல நம்பிக்கைகளிலே பிரதானமான நம்பிக்கையாக எது இருக்கின்றது என்று சொன்னால், இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை ஒன்று, என்னுடைய மரணத்திற்கு பின்னால் இன்னொரு வாழ்க்கை இருக்கின்றது. அது மறுமை வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கை இருக்கின்றதே, இந்த வாழ்க்கையினுடைய மரணத்திற்கு பின்னாலுடைய ஆரம்பமே, என்னுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமே அங்கதான் ஆரம்பமாகுது. இது அற்பமான வாழ்க்கை, இது அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதுதான் நிலையான வாழ்க்கை, அதுதான் சிறந்த வாழ்க்கை, மேலான வாழ்க்கை அப்படிங்கிறத நான் நம்பியிருக்கேன். எனக்கு பேர் தான் முஸ்லீம்.